Hi students, welcome to Buildersoft. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்னென்னு பார்க்க முன்னாடி கிரேட் 6, 7, 8, 9, 10, 11 பாடங்களில் இது ஐசிடின்னு ஒன்று எங்களோட ஸ்கூல் சிலபஸ் ஸ்ரீலங்காவில். ஸோ ஐசிடின்னா என்ன? அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். தொரத்துரு சன்னிவேதன தாக்ஷணின்னு சொல்லுவோம் சிங்களத்தாலையும். தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது தமிழாலையும். அப்போது தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பம், நான் ஜஸ்ட் கேட்குறேன், தகவலை தொடர்பாடல் செய்கிறதோட தொழில்நுட்பங்கள் தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா எடுத்தாலும் அதோட விரிவாக்கத்தோட அர்த்தம் நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. தகவலுக்கும் தரவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட ஆன்ட்டி கால் பண்ணி கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிறா. உங்களோட ஆன்ட்டி கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு கோலண்டு பண்ணி சொல்லிட்டு வச்சேன்னு வைங்களே, நீங்கள் நாளைக்கே போய் தருவீங்களா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் நாளைக்கே போவீங்களா? போக மாட்டீங்க. ரிட்டர்ன் கால் பண்ணி எங்கே வரணும், எப்போ வரணும், எப்படி வரணும், எத்தனை மணிக்கு வரணும், யாரோட வரணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒரு முடிவுன்னு எடுப்பீங்க. ஸோ கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மட்டும் சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். எதெல்லாம் வச்சு முடிவு எடுக்க இயலாதோ அது எல்லாம் தரவுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது அர்த்தமுள்ள ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிறது நமக்கு விளங்குது, அது அர்த்தமுடையதாக இருக்கலாம். ஆனால் அதை வச்சு முடிவு எடுக்கலாம். ஏன்னா எப்போ, எங்கே, எப்படி, யாரோட எதுக்குமே ஆன்சர் தெரியாதுல்ல. வெறும் அந்த சென்டென்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கலான்றப்போ அது தரவாக தான் கருதப்படும், தகவலாக இல்லை. எப்போ அது தகவல் ஆகுதுன்னு சொன்னால், கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது ஒரு தரவு, எங்கே வரணும்னு சொல்கிறது ஒரு தரவு, எப்போ வரணும்னு சொல்கிறது ஒரு தரவு, யாரோட வரணும்னு சொல்கிறது ஒரு தரவு, ஏன் யாருக்கு கல்யாணம்னு சொல்கிறதும் ஒரு தரவு. இந்த எல்லா தரவும் நம்மக்கிட்ட கிடைச்சப்புறமா அது முழுமையான ஒரு தகவலாக உருவெடுக்கும். இதுக்கு தான் நாங்கள் தகவல்னு சொல்கிறது. இன்னொரு குட்டி எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். டிவியில் சொல்கிறாங்க நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி. அப்போது நாளைக்கு தான் பெய்யுது, ஆனால் எங்கே பெய்யுதுன்னு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் மழை பெய்யும். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவனுக்கு அது ஒரு நியூஸா? அது ஒரு தேவையா? அது கொடை எடுத்துகிட்டு போகணுமா வெளியே? தேவையில்லை. ஏன்னா பெய்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவில் இல்லைங்கண்ணா. அப்போது எங்கே பெய்யுன்றதும் ஒரு தரவு தான், நாளைக்கு பெய்யுன்றதும் ஒரு தரவு தான், மழை பெய்யுன்னு சொல்கிறதும் ஒரு தரவு தான். ஆனால் இந்த எல்லா தரவும் சேர்ந்தா நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் மழை பெய்யும், ஓகே குட். ஸ்ரீலங்காவில் பெய்யுமா? ஸ்ரீலங்காவில் நாளண்டைக்கு பெய்யும், வெரி குட். அப்போ நம்ம கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நாளண்டைக்கு தான் பெய்யுன்றதை வச்சு ஒரு முடிவு ஒன்று எடுக்கலும். கிளியரா? இதுக்கு தான் நாங்கள் தரவுன்னு சொல்கிறது அண்ட் தகவல்னு சொல்கிறதும். தரவுன்னா என்ன? ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்க இயலாது. தகவல்னு சொன்னால் அதை வச்சு முடிவு எடுக்கலும். ஸோ தகவலை ஈஸியாக சொல்லலாம். பல தரவுகளை வச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய விடயத்துக்கு நாங்கள் தகவல்னு சொல்கிறது. கிளியரா? அப்போது இந்த சன்னிவேதனைன்னு சொல்கிற, அதாவது கம்யூனிகேஷன், தொடர்பாடல். இந்த தொடர்பாடல்ன்ற என்னத்தன்னா, இப்போது நான் சொல்ல வர விஷயத்தை மனசுக்குள்ளே மட்டும் நினச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சி கொண்டு மட்டும் இருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்டால் புரியாது. நான் உங்களுக்கு நான் மனசில் நினச்ச என் மனசில் உதித்த அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும். அது சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். இல்லாட்டி அதை வச்சு முடிவெடுக்கலுன்றப்போ நான் அதை ஒரு தகவலை இங்கேருந்து அங்கே அனுப்புறது, சொல்கிறது, அதுதான் தொடர்பாடல்னு சொல்கிறது. அதுக்கு தான் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷன் சொன்னால் ஒரு தகவலை நாங்கள் அங்கிட்ட அனுப்புறது, இன்னொருத்தருக்கு சொல்கிறது. ஓகேயா? நான் கேண்டீன்லேருந்து பேசி கொண்டிருக்கிறேன், கேட்குற நீங்கள் வேறு கண்ட்ரியில் கேளும், வேறு இடத்துல கேளும். அப்போது இங்கிற தகவல் அங்கே வரணும்னு சொன்னால் கம்யூனிகேஷன் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி. தொழில்நுட்பம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், தொழில்நுட்பம் கன்ஃபியூஷன். அடே வாப்பா, தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லைங்கண்ணா. அப்போ தொழில்நுட்பம்னா என்னத்தண்டு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லுவோம். ஒரு வைத்தியன் அவன் மருத்துவமே பண்ணுறானே இல்லைன்றப்போ அவனை நாங்கள் வைத்தியர்னு சொல்லுவோமா? இன்னும்
ஒரு டிரைவர் அவன் வண்டியை தொடச்சி மாட்டேங்கிறான், வண்டியை ஓட்டுறானே இல்லைன்றப்போ அவனை நாங்கள் டிரைவர்னு சொல்லுவோமா? ஒரு டெய்லர் மெஷினை வச்சு கொண்டு இழிச்சு பார்த்து கொண்டு மட்டும் மிக்கிறா, தைக்கிறாவே இல்லைன்றப்போ அவங்கள நாங்கள் டெய்லர்னு சொல்லுவோமா? இன்னும் ஒரு டீச்சர் டெய்லி ஸ்கூலுக்கு வாரா போகிறா படித்தே கொடுக்குறா இல்லை, கொடுத்தே இல்லைன்றப்போ டீச்சர்னு சொல்லுவோமா? இல்லை. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பைலட், ஒரு விமானி, அவன் விமானத்தை ஓட்டுறதே இல்லைன்றப்போ பைலட்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போது ஒரு செயலை வச்சு தான் தொழில் அமையுது. நாங்கள் ஒரு பஸ்ஸுக்கு ஏறுறோம், ஹே டிரைவர் உன்னோட லைசன்ஸை காட்டு, அப்போ தான் நான் உன்னை டிரைவர்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை. நீ ஓட்டுறியா, அப்போ நீ தான் டிரைவர், அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆட்டோக்காரன்னா நீ சர்டிஃபிகேட்டை காட்டுன்னு கேட்போமா? இல்லை. ஆட்டோ ஓட்டுறானா அப்போ ஆட்டோக்காரன் தான். டீச்சர் வரக்குள்ள, டீச்சர் நீங்கள் எங்கே டிகிரி எடுத்துக்கிறீங்க, அவனோட டிகிரியை காட்டுங்க, அப்போ தான் நான் டீச்சர்னு சொல்லுவோமா? இல்லை. ஏன்னா அவன் டீச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் டீச்சர்னு தான் சொல்லுவோம். நாங்கள் வைத்தியர், அதாவது மறந்தெடுக்க பைத்திப்போம், மருத்துவம் சிகிச்சை என்ன சரி பண்ணுறதுக்கு. சார் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் டாக்டரா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸை தாங்கன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் வைத்தியம் பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களை டாக்டர்னு தான் கூப்பிடுவோம். நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து இருக்கீங்களா இல்லையான்றது அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ணால் நீங்கள் வைத்தியர் தான் அப்படின்னு தான் நாங்கள் நடைமுறையில் செல்வது. அப்போது தொழில்நுட்பம்னா நாங்கள் செய்கிற செயலை வச்சு தான் தொழில் அமைதுன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போது அந்த செயலை இன்னும் இலகுபடுத்துறதுக்கு, இன்னும் லேசாகிறதுக்கு நுட்பங்களை கையாளுறது. நுட்பம்னா புது டெக்னிக்கை கையாளுறது அப்படின்னு சொன்னால், இப்படி எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நான் ஒருத்தனை பிடிச்சி மரத்தை வெட்ட சொல்கிறேன், இல்லாட்டி உங்களை பிடிச்சி ஹே போயிட்டு அந்த மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்கிறேன். கையில் நான் ஒரு ஆயுதமும் தரலன்னா எப்படி வெட்டுவீங்க? கையால் பராண்டி பார்ப்பீங்க, வாயால் கடிச்சு பார்ப்பீங்க. இதை தவிர உங்களுக்கு அந்த மரத்தை வெட்ட வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அப்போது நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்ககிட்ட கத்தியோட குடம் தாரேன். கத்தியால் அந்த மரத்தை வெட்டலுமா? தாராளமாக வெட்டலாம், ஆனால் டயர்டாகுவீங்க, டைம் எடுக்கும். அப்போ இன்னொரு 50 மினிட்ஸ் கழித்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோடாலியை கொண்டு வந்து தாரேன். ஹாப்பியாக நீங்களும் அந்த மரத்தை கம்ப்ளீட்டாக வெட்டி முடிப்பீங்க. அதே 1 ஹவரில் வந்து நீ ஒரு மரத்தை வெட்டினது ஓகே, இன்னும் ஒரு 5 மரம் மீக்கி அதையும் போய்ட்டு வெட்டுன்னு சொல்கிறப்போ கோடாலியால் வெட்டுறது வந்து டயர்டாகும், கஷ்டம். அப்போது நாம் இன்னொரு கத்தாரது செயின் ஷோவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த டயர்டும் இல்லாமல் செயின் ஷோவால் அந்த மரத்துகளை வெட்டிடே போயிடும். இதில் எக்ஸாம்பிள் என்னத்தன்னு சொன்னால், ஒன்றாவது நீங்கள் எதுவுமே இல்லைன்றப்போ அந்த செயலை செய்கிறதுக்கு இது சரி ஒரு டெக்னிக் தேவைப்பட்டுச்சு, அதுதான் கத்தி. அப்போது கத்தி அன்னைக்கு அந்த தொழிலை செய்கிறதுக்கு, மரம் வெட்டுறதும் ஒரு தொழில் தான், மரம் வெட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தொழிலை இலகுபடுத்துறதுக்கு ஒரு நுட்பம் கையாளப்பட்டுச்சு, கத்தி. அப்போது மரம் வெட்டுறதோட தொழில்நுட்பம் கத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறமா கோடாலியை தாரேன், கத்தியை விட இன்னொரு நுட்பம் மேலோங்குது, இன்னொரு நுட்பம் புதுசாக வருது. அப்போது கத்தியை தூக்கி வீசிட்டு நாங்கள் கோடாலியை கையில் அடிக்கிறோம். எங்களுக்கு டைம் இன்னும் மிச்சமாகும் அண்ட் டயர்ட் இல்லாமல் வெட்டலான்றதுக்காக ஒரு தொழில்நுட்பத்தை தாண்டி இன்னொரு தொழில்நுட்பம் வளருது, அதுதான் கோடாலி. கோடாலிலையும் 1 மரம் 2 மரம் மேக்ஸிமம் 5 மரம் வெட்டலாம், அதை வெட்டினாலும் டயர்டாகும். அப்போ இன்னொரு நுட்பம் தேவைப்படுது மனித குலத்துக்கு, மனித சமூகத்துக்கு. செயின்ஸோ ஒன்றை இன்னொரு நுட்பமாக உருவாக்குறாங்க, அந்த தொழிலுக்கு இன்னொரு நுட்பத்தை கையாளுறாங்க. அப்போது செயின்ஸோ உருவாக்கப்பட்டு மரங்கள் வெட்டப்படுது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். அந்த காலத்தில் ஏன் இப்படி பண்ணுவோமே, உங்களை நான் ஒரு 10,000 வருஷம் வானம், ஒரு 3000 வருஷம் வானம், ஒரு 2000 வருஷம், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி அனுப்பின அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கல்வெட்டுகளுக்கு தானே கல்வெட்டுகளில் செதுக்க தொழுங்குறீங்க. நான் இந்த காலத்தில் இருந்து தான் வந்திருக்கிறேன், என்ற பெயர் இது, சரியா? ஸோ அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் செதுக்க தொடங்குறீங்க. கல்வெட்டில் செதுக்கிறது தகவலா இல்லையா? தகவல். அதை செதுக்கின எதுக்கு? நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கா? ஜாதியாக இருக்குது அப்படின்னு இல்லை. நீங்கள் கல்வெட்டில் செதுக்கினது
தொடர்பாடல் செய்கிறதுக்கு, வருங்கால சமுதாயத்துக்கு, வருங்கால மக்களுக்கு, பார்க்குற மக்களுக்கு அந்த தகவலை தொடர்பாடல் செய்கிறதுக்கு. அப்போது ஐசிடியில் ஸ்டார்டிங்கில் படிச்சுப்போம் தகவல் தொடர்பாடல். அப்போ தகவலை தொடர்பாடல் நீங்கள் கல்வெட்டில் செதுக்கிற டைமே பண்ணுறீங்கன்றப்போ தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பம்னு சொல்லக்கொள்ள அந்த செயலை செய்கிறதுக்கு, கல்வெட்டில் நீங்கள் செதுக்கிற செயலை செய்கிறதுக்கு ஒரு நுட்பம் தேவைப்படுது. அதுதான் அனிமிட்டி போன்றவை தேவைப்படுது கல்வெட்டை செதுக்கிறதுக்கு. அப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் வரலாறு புக்கில் படிக்கிற இந்த கல்வெட்டுகளில் தகவல் இருக்கா இல்லையா? இருக்குது. தொடர்பாடல் நடக்குதா இல்லையா? கல்வெட்டில் இருக்கிறத எழுதினதுனால தான், செதுக்கினதுனால தான் இன்றைக்கி நாம் அதில் வரலாறுகளை படிக்கிறோம். அப்போது வரலாறு, அந்த தகவல், அந்த வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் தொடர்பாடல் நடந்துக்குது அந்த கல்வெட்டில் செதுக்கின இது மூலமாக. அப்போ அதை செதுக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள் உபயோகப்பட்டுக்குதுன்றப்போ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் கல்வெட்டு காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறமா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் உருவாகுது. பிரிண்டிங் ப்ரெஸ் உருவாகிறதுக்கான காரணம் தகவலை தொடர்பாடல் செய்யக்கூடிய காகிதங்களை உருவாக்குதல். இல்லாட்டி காகிதங்களை உருவாக்கினதுக்கு காகிதம் மேலே தகவலை பிரிண்ட் செய்தல். விளங்கினா? அப்போது அந்த பிரிண்ட் செய்கிறது தொழில்நுட்பம் தான். ஏன்னா குயிக்காக அச்சடிச்சுட்டு போகணும். அப்போது பிரிண்டர் ஒரு தொழில்நுட்பம், காகிதம் ஒரு தொழில்நுட்பம், அதுக்கு யூஸ் பண்ண மை ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி நான் சொல்கிற இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதுறது, நீங்கள் கையில் பிடிச்சிட்டிக்கிறது, பேனா ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க மொபைல் ஃபோன்றப்போ தகவலில் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மொபைல் ஃபோனில் நீங்கள் ரொட்டி சுடலை. மொபைல் ஃபோனில் நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மொபைல் ஃபோனில் நீங்கள் முழுக்க யூஸ் பண்ணுறது தகவல்களை பார்க்குறதுக்கு தான். மெசேஜ் என்று வந்தாலும், ஹாய் சாப்பிட்டியா அப்படின்னு வந்தாலும் தகவலாக தான் இருக்குது. இல்லைங்கண்ணா? அப்போது முழுக்க அவங்களோட மொபைல் ஃபோனில் இப்போ நான் கேட்குறதெல்லாம் தகவல் தான். அதை தொடர்பாடல் நடக்கிறதுக்கு தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சிக்கிறது தொடர்பாடல் செய்கிறதுக்கு, அதை ரொம்ப ஈஸியாகிறதுக்கான தொழில்நுட்பமாக தான் இந்த மொபைல் ஃபோன் இருக்கின்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மொபைல் ஃபோன் ஐசிடியா இல்லையா? தகவலில் தான் பார்க்குறோம். இன்ஸ்டாவில் தகவல் வருது, ஃபேஸ்புக்கில் தகவல் வருது, நாம் யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே தகவலாக இருக்குது. தொடர்பாடல் நடக்குது. தொழில்நுட்பம் நம்ம கையில் பிடிச்சிடிக்கிற மொபைல் ஃபோன் தான்றப்போ ஐசிடி எல்லா இடமும் இருக்குது. அது கம்ப்யூட்டர்ன்றது இல்லை. அது அவங்களோட உம்மா வாப்பா படிக்கக்குள்ள ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் தான் எல்லான்னு சொல்லலாம். ஆனால் இப்போது மொபைல் ஃபோன் தான் ஐடி பாடம், மொபைல் ஃபோன் தான் ஜிட் பாடம், மொபைல் ஃபோன் தான் கம்ப்யூட்டரு. ஸோ கையில் வைக்கிறது தான் கணனியை ஒழிய பெரிய குண்டு மானிட்டர், கீபோர்ட், யூபிஎஸ் அதெல்லாம் கம்ப்யூட்டர் இல்லை. மொபைல் ஃபோன் தான் கம்ப்யூட்டர். அதுதான் பாடம், அதுதான் கோர்ஸ். படிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். பாய்.